நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரான்ஸ் வச்சு ப்ரான் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ப்ரான்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வெயின்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ப்ரான்ஸ், கறி லீவ்ஸ், எலுமிச்சைப்பழம், கல்லுப்பு, பூண்டு, தக்காளி, காஞ்சி மிளகாய், கடுகு, வெந்தயம், அப்புறம் ஆயில். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரான்ஸை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து மஞ்சள் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி 2 tablespoon சால்ட். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரான்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ரான்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ரான் ஊறுக்காய் ரொம்ப நாள் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, ரோஸ்ட் பண்ண வெந்தயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் அண்டு கடுகு அது ரெண்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம அரைச்ச பவுடர். ப்ரான்ஸ் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போயிட்டு நம்ம ஊற்றின ஆயில் மட்டும்தான் இருக்குது, இப்போ வேறு எதுவுமே இல்லை. ப்ரான்ஸை மட்டும் தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஆயில், 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 to 15 காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 minutes குக் பண்ணலாம். இந்த தக்காளியும் காஞ்சி மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அண்ட் வெந்தயம் அது அரைச்ச பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes குக் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ப்ரான் பிக்கிள் ரெடி. இந்த ப்ரான் பிக்கிள் நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சர் இல்லாத ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு இந்த பிக்கிள் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரைஸில் வந்து சுடு சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.